2023 2024 MCQ 31 நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இப்போ பார்க்கலாம். அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற கேள்விக்கு தான் விடை நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரைட், இப்போ அதில் சொல்லப்பட்ட கேள்வியுடைய சாராம்சம் இதுதான். என்ன சாராம்சம் சொன்னால், எங்களுக்கு கிடைக்கிற மின்னோட்டம், அதாவது ஒரு ஆடல் ஓட்டம் வந்து எங்களுக்கு கிடைக்கிது 200 வோல்ட்டாக கிடைக்கிது. இது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இடை வர்க்கமூல மின்னோட்டமாக கிடைக்கிது. இப்போ இடைவர்க்கமூல மின்னோட்டம் சம்பந்தமாக கதைச்சது யாருன்னு சொன்னால் லென்ஸ் என்பவர் வந்து ஒரு விதியை பிரயோகிக்கிறார். அது அவர் செஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்டின் ஊடாக இந்த விதியை வந்து பிரயோகிக்கிறார். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஊசல் மாதிரி ஒரு இடத்துல ஒரு இலை ஒன்று கட்டி அதில் வந்து சுருளி ஒன்றை உருவாக்கி அதை இப்போ ஒமேகா வேகத்தோடு சுழற்றுறது மூலம் உருவாகிற ஆடலோட்டம் சம்பந்தமாக இதுக்குரிய முடிவொன்று எடுக்கிறார். இந்த முடிவு உருவான ஆடலோட்ட முடிவை பார்த்தோம்னு சொன்னால் E = NAB ஒமேகா sin ஒமேகா t. இப்போ இது வந்து ஒரு அலையினுடைய வடிவத்தில் எங்களுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று கிடைக்குது. ஆகவே இது ஒரு ஆடலோட்டமாக கருதப்படுது. இதில் A என்றது இந்த சுருளியிட N என்றது சுருளியிட எண்ணிக்கை, மற்ற A என்றது அது வெட்டுற பரப்பு, B என்றது வெட்டுகின்ற காந்தப்புலம் இப்படி இருந்துன்னு சொன்னால் அதை வெட்டுகின்ற காந்தப்புலம், ஒமேகா என்றது சுழற்சி. இது பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது உச்ச பெருமானம் EM என்று சொல்கிறோம். உச்ச பெருமானம் Emax என்று சொன்னோம்னா இது எப்படி வருதுன்னு சொன்னால் NAB ஒமேகா ஊடாக வருது. எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுக்கப்பட்ட முடிவுகள். அப்போ இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த முடிவுகளை தான் நாங்கள் இங்கே பிரயோகிக்க போகிறோம். பிறகு இதில் இடைவர்க்கம் மூல மின்னோட்டம்னு சொன்னால் இடை வர்க்கமூல மின்னோட்டம் வந்து ஓட்டத்தை நாங்கள் RMSன்னு சொல்லுவாங்க. அதாவது RMS வந்து அதில் இருக்கிற மேக்சிமம் வர்க்கமூல 2 வரும். இதே மாதிரி இடை வர்க்கமூல மின்னழுத்தம் இடை வர்க்கமூல மின்னழுத்தம் VRMS வந்து VM வர்க்கமூலம் 2 வரும். ஸோ எங்களுக்கு இப்போ தந்திருக்கிறாங்க VRMS தான் வந்து 200 தந்திருக்காங்க. அப்போ இதில் இருக்கிற எங்களோட மேக்சிமம் வோல்ட் என்று பார்த்தோம்னு சொன்னால் VM வந்து 200 வர்க்கமூலம் 2 வருது. அது 2 வர்க்கமூலம் தந்திருக்காங்க. தர 1.4 தந்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இதை பெருக்கணும்னா 280 வோல்ட் எங்களுக்கு விடை கிடைக்கும். மேக்சிமம் உயர்வு எவ்வளோ உண்டு. ஆனால் இது என்னென்னு சொன்னால், அந்த உயர்வோட இருக்கிற மின்னோட்டத்தை பிறகு நாங்கள் ஒரு நீரோட்டமாக மாற்ற வெளிக்கிறோம். அதுக்கு நாங்கள் நீரோட்ட முழுச்சீராக்கல் வடிவம் ஒன்றை நாங்கள் பார்ப்போம். முழுச்சீராக்கல் வடிவம் இது செனர் டயோட்டை பாவிக்கிறோம். நாங்கள் முழுச்சீராக்கல் வடிவத்துக்கு 4 செனர் டயோட்டுகளை இந்த மாதிரி இணைச்சி அதில் இருந்து மின்னோட்டத்தை ஆடலோட்டத்தை செலுத்துறதால ஜலங்களுக்கு நீரோட்டத்தை பெற்றுக்கொள்வோம். அது எங்களுக்கு தெரிஞ்ச விடயம்தான், பெரிய ஒரு புது விடயம் அல்ல.
அந்த படம் இப்படி தான் இருக்கும். அப்போ நாங்கள் இங்கேருந்து மின்னோட்டத்தை ஆடலோட்டத்தை செலுத்தினமாக இருந்தால் ஆடலோட்டத்தை இதுக்கிடையில் செலுத்தினோம்னா ஒரு சுமையை வச்சு செலுத்தினமாக இருந்தால் இதில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டோன்னா முழுச்சீராக்களுக்கு வந்துடும். இப்போ இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது இதால் போகிற மின்னோட்டம் இதால் போய் மீண்டும் இதில் போய் பிறகு இதுக்குள்ளால் வந்து திருப்பி இந்த பாதையில் வந்து பிறகு இந்த பாதையில் வந்து திருப்பி எங்களுக்கு என்ன செய்யும், முன்முகக்கூடலில் இந்த பாதையால் வந்து மீண்டும் அடையும். இப்போ 2 இடத்துல இதில் வந்து இதில் ஒரு டயோட்டும் இதில் ஒரு டயோட்டும் சம்மந்தப்படுது இந்த சுற்றில். அப்போ இங்கே எங்களுக்கு ஏற்கனவே 280 வோல்ட் உச்ச பெறுமதியை நாங்கள் இங்கேருந்து வழங்க வலிக்கும்போது இதில் இருக்கிற வளமையாக நாங்களுக்கு ஒரு சென்னர் டயோட் என்றால் 0.7 இங்கே ஒரு 0.7 இது எங்களுக்கு வந்து என்ன செஞ்சணும் எடுத்துரும். இப்போ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு மொத்தமாக வாரதில் மிகுதியாக வார கிடைக்கிற இதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் இங்கே Vmax மைனஸ் 0.7 மைனஸ் 0.7 வரும். அப்போ V எடுத்தால் வேண்டாம் 280 தெரியும் எங்களுக்கு, இதில் மைனஸ் 1.4 வரும். அப்போ இது எங்களுக்கு கிடைக்கிற பெறுமதி வந்து V வந்து இதில் கிடைக்கிற பெறுமதி வந்து 278.6 வோல்ட் வரும். அப்போ இதில் விடை வந்து எங்களுக்கு இருக்கும் 4வது விடையாக எங்களுக்கு இந்த கேள்விக்கு விடை கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.